தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை 22/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 8ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்த ராகு காலமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. ஏமகண்டமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்த சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:53 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று பிற்பகல் 12:17 வரை சஷ்டி திதியும் பின்பு சப்தமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 8:40 வரை பூச நட்சத்திரமும் பின்பு ஆயில்ய நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 8:40 வரை மூல நட்சத்திரமும் பின்பு பூராட நட்சத்திரமும் நிலவுகிறது. மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்தும் வணக்கம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் ஜாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீரா வர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா. ஓம் மகாலக்ஷ்மி ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 8ஆம் நாள் 22/5/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து வீட்டிலே உள்ள பெற்றோர்கள், வயதான காலத்திலே இருக்கின்ற தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா, அண்ணா அண்ணி யாரெல்லாம் வயதிலே மூத்தவர்கள் வீட்டிலே இருக்கிறார்களோ அவ்வாறு அந்த வீட்டிலே இருந்தால் நீங்கள் அவர்களை பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு பொக்கிஷம். வயதான காலத்திலே அப்பா அம்மாவை பராமரிக்க வேண்டும். இது பிள்ளைகளுடைய கடமை. வயதாகிவிட்டது என்று அவர்களை ஒதுக்கிவிடக்கூடாது. கண்ணு தெரியவில்லை, காது கேட்கவில்லை, நடக்க முடியவில்லை என்று புறந்தள்ளக்கூடாது. நாமெல்லாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நமக்கு கண்ணிருந்தும் பார்க்க தெரியாது, காதிருந்தும் எதையும் உணர முடியாது, வாயிருந்தும் பேச முடியாது, காலிருந்தும் நடக்க முடியாமல் நாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நம்மை அரவணைத்து
மார் மீதும் தோள் மீதும் மடி மீதும் நம்மை சீராட்டி பாராட்டி பாலூட்டி தாலாட்டி வளர்த்தவர்கள் தாயும் தந்தையும். அவர்கள் வயதான காலத்திலே அவர்களை பராமரிக்க வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமை. இதற்கெல்லாம் காப்பகங்கள் தேவையில்லை, முதியோர் இல்லங்கள் தேவையில்லை, இன்ப இல்லங்கள் தேவையில்லை. எனவே பிள்ளைகளுடைய கடமை அது. நாம் கொண்டு போய் காப்பகத்திலே விடுறோம், ஒரு முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். அப்புறம் 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா எட்டி பார்க்கறது. அதுக்கப்புறம் அவர்கள் இறையடி சேர்ந்ததுக்கப்புறம் அவர்கள் பேரிலே மடங்கட்டுவது, அவர்கள் பேரிலே தண்ணீர் பந்தல் போடுவது, அவர்கள் பேரிலே அன்னதானம் கொடுப்பது ஒரு பிரயோசனமும் கிடையாது. பார்க்க வேண்டிய காலத்தில், அவர்கள் வாழுங்காலத்தில் அவர்கள் மனதை வேதனைப்படுத்திவிட்டு எத்தனை கோயிலில் போய் கும்பாபிஷேகம் பண்ணினாலும் ஒரு பிரயோசனமும் கிடையாது. பெற்றோர்கள் வயதான காலத்திலே இயலாத பொழுது அவர்களை கண்ணுங்கருத்துமாக பார்க்க வேண்டியது பிள்ளைகளுடைய கடமைகள். இதற்கு முதியோர் இல்லங்கள் தேவையில்லை, காப்பகங்கள் தேவையில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் தத்தம் பெற்றோரை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி உயர்ந்த நிலைக்கு வந்து இன்றைக்கு நல்ல இடத்திலே நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு மூல காரணம் பெற்றோர்கள். இப்பொழுது அவர்களுக்கு இயலவில்லை, அவர்களுக்கு வயசாகிவிட்டது என்றால் நாம் அவர்களை கண்ணுங்கருத்துமாக பார்க்க வேண்டும். அவர்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். வயதானவர்கள் இன்னும் வாழப்போகிறது கொஞ்ச காலம். அந்த காலத்திலே அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் விடுறது, அவ்வாறு காப்பகங்களில் கொண்டு போய் சேர்ப்பது என்கின்ற நிலையெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இன்று நம்முடைய பெற்றோருக்கு எதை செய்கின்றோமோ அதை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். நாளை நமக்கு இதுதான் கிடைக்கும். எனவே வயதான காலத்திலே ஒரு பெற்றோரையும் பிள்ளைகள் பராமரித்து கொள்ளுங்கள். அவர்களோடு சில மணி நேரங்கள் ஒதுக்கி பேசுங்கள். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அன்பாக கேளுங்கள். அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்யுங்கள். அவர்கள் மறைந்த பின்பு நீங்கள் எந்த கர்மா செய்யாவிட்டாலும் தோஷம் கிடையாது. ஆனால் வாழுகின்ற பொழுதே அவர்கள் வேதனை அடைகின்ற நிலையிலே கொண்டு போய் முதியோர் இல்லங்களிலே, காப்பகங்களிலே, இன்பகங்களிலே கொண்டு போய் சேர்ப்பது என்பது பெரிய ஒரு தோஷத்தை நமக்கு ஏற்படுத்தும், சாபத்தை ஏற்படுத்திவிடும். அந்த நிலை நமக்கு வேண்டாம். பெற்றோர்களை அன்பாக பார்ப்போம், அவர்கள் மனங்கோணாமல் நடந்து கொள்ளுவோம். இறையருளும் குருள் நமக்கு வந்து சேருகின்ற நிலை ஏற்படும். இன்று வெள்ளிக்கிழமையிலே இறை வழிபாடுகளை நாம் செய்து பெற்றோர்களையும் பராமரித்து அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சியினருக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 22/5/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எடுக்கிற காரியங்களே வெற்றியும் ஜெயமும் உண்டாகும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுவறைகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்படவும்.
மிதுன ராசி மிருகசீடம் 3-4, திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக அமைகின்றது. தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, உறவினர் மூலமாக அனுகூலங்கள் நன்மைகள் ஏற்படும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் மேன்மையும் தரும். எதிர்பார்க்கின்ற விடயங்களில் வெற்றிகள் இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுவறைகள் இருக்கும், நிதானம் தேவை. கன்னிராசி உத்திரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தெய்வ அனுகூலம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், காரிய தடைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். விருச்சிகராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறிகள் இருக்கும், நிதானம் தேவை. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் அமையும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் இழுபறிகள் இருக்கும், நிதானம் தேவை. மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் அமையும். இன்றைய சிந்தனை, எங்களுடைய வாழ்வியல் தத்துவங்கள், எங்களுடைய புராண இதிகாசங்கள், எங்களுடைய கலாச்சார விழுமியங்கள் எல்லாமே ஒரு வரையறைக்குள்ளே நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நல்ல விடயங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து செயல்படுவது என்பது வாழ்க்கையில் நடைமுறையிலே சற்று ஒவ்வாறு நன்மைகளும் உண்டு. எல்லோருக்குமே எல்லாம் அமைந்து விடுவதில்லை என்கின்ற நிலை ஒரு புறம் இருந்தாலும், இந்த நல்லனவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், வாழ்க்கை மேன்மையாக இருக்க வேண்டும், வாழ்விலே கஷ்டங்கள் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் எல்லோருடைய மனங்களிலுமே இருக்கும். ஆனால் வாழ்க்கையிலே துன்பம் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதை எதிர்த்து அதற்குரிய நடவடிக்கைகளை செய்து அதை வெற்றி கொள்கின்ற தன்மை இப்போது உள்ள இளம் சமூகத்திடம் அறவே இல்லாமல் இருக்கின்றது. இதை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வியல் முறைகள் மாறிவிட்டன. அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை அவர்களுக்கு இந்த வாழ்வியல் முறை மாறுவதற்கு யார் காரணமாக இருக்கின்றோம்? பெற்றோர்கள். அவர்களுடைய வசதிக்காக நாங்கள் வாழ்க்கை முறைகளை எல்லாம் மாற்றி விடுகின்றோம் என்று இலகுவாக சுலபமாக தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எல்லாவற்றையும் பெறக்கூடிய அளவுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை கொண்டிருக்கின்றார்கள். கஷ்டம், வறுமை இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. தாங்கள் பட்ட கஷ்டத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. இந்த ரெண்டும் இடைப்பட்ட ஒரு சொகுசான சுகமான வாழ்க்கைகளை பிள்ளைகளை கொடுத்து அதிலே பெருமை வரை படுகின்றோம். எங்கள் பிள்ளைகள் நாங்கள் சந்தோஷமாக வளர்க்கின்றோம், அவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் வளர்க்கின்றோம் என்று. ஆனால் பின் வாழ்க்கையிலே அவர்கள் படப்போகிற கஷ்டத்தை பற்றி நீங்கள் சிந்திப்பதே இல்லை. எந்த ஒரு பிள்ளைக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் அந்த தன்னுடைய குடும்பம் சார்ந்த வறுமை தெரிய வேண்டும், தன்னுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரிய தொழில் தெரிய வேண்டும். இந்த தொழில் மூலமாகத்தான் எங்களுடைய தாய் தந்தை எங்களை வளர்த்தார்கள் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நாங்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த வேண்டும். அந்த கஷ்டப்பட்டு வருகின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கையினுடைய வெற்றி எங்களோடு நிலைத்து நிற்கும். சுலபமாக இன்னொருவர் எங்களுக்கு தருகின்ற வாழ்க்கை, சுலபமாக எங்களுக்கு இன்னொருவர் செய்கின்ற உதவி, சுலபமாக எங்கள் கைகளுக்கு வருகின்ற பணம், இவை எதுவுமே எங்களிடம் நிரந்தரமாக நிற்பதில்லை. அது சுலபமாக வந்து சுலபமாக போய்விடும். எனவே ஒவ்வொரு வியர்வை துளியும் கஷ்டப்பட்டு நாங்கள் உழைக்க வேண்டும். அந்த உழைப்புத்தான் எங்களுக்கு எங்களுடைய உயிருள்ள வரை எங்களோட ஒட்டி நிற்கும். எனவே அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும். இந்த விடயங்களை நிலைநிறுத்தினால்தான் அவர்கள் வாழ்க்கையிலே தத்துவமாக எங்களுடைய சமய கலாச்சார விழுமியங்களோடு அவர்கள் வாழக்கூடிய ஒரு அணுகுமுறையை அவர்கள் பெறுவார்கள் என்பதை
மனதிலே கொள்ள வேண்டும். இந்த நிலை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து செயல்பட வேண்டிய விடயம். அதாவது எங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் அனைவரும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். காரணம், எங்களுடைய வாழ்வியல் முறை அற்புதமானது. எங்களுடைய சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற வாழ்வியல் முறை மிக மிக அற்புதமானது, ஆனந்தமானது, அபரிதமானது. எனவே அந்த வாழ்வியல் முறையை எங்களுடைய சந்ததி பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அந்த முறைமைப்படி வாழ்க்கையை வாழ வைக்கின்ற பெரும் பொறுப்பு பெற்றோர்களாகிய உங்களிடம் இருக்கின்றது. எனவே அதை பெற்றோர்கள் உணர்ந்து செயல்பட்டு பிள்ளைகளை நல்ல முறையிலே, நல்ல வரையறையிலே வாழ்வியலை கற்றுக் கொடுங்கள். அந்த எதிர்காலம் அவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். எங்களுடைய சமயம், மொழி என்பனவரும் அதற்கு ஊன்றுகோலாக அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். இக்குறளினுடைய பொருளாக மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருட்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்கொண்டு உளமாட்டார். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். இக்குறளினுடைய பொருளாக மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்கொண்டு உளமாட்டார். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.